தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு, நீங்கள் உலகத்தார் அல்ல. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நாம் யாருன்னு சொன்னா நம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆகவேதான் யோவானின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஹல்லேலூயா. இங்க ரொம்ப தெளிவா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் உலகத்தான் அல்லாதது. யாருன்னு சொன்னா உலகத்தார் அல்ல. அவர்கள்னா யாரு? நம்மை பார்த்துதான் சொல்றாரு. நீங்கள் யாருன்னு சொன்னா உலகத்தார் அல்ல. அவர் தான் ஜீவனுள்ள தேவன் என்று அறிந்து கொண்டிருக்கிறோம். அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறி யாரொருத்தர் அவரை தேடுறீங்களோ அவர்கள் யார் என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகள். அவர் பிரகாரமாய் தான் நாம் என்ன பண்ணோம், நடக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்கள் யாருன்னு சொன்னா உலகத்தார் அல்ல. ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாள்ல கூட பாருங்க, இந்த உலகம் நமக்கு நிலையானது கிடையாது. ஆகவேதான் சொல்றாரு, இந்த உலகம் நமக்கு நிலையானது அல்ல. ஆகவே நம்ம என்ன பண்றோமா, வரப்போயா. அப்போ இந்த பூமி நமக்கு ஒரு டெம்பரரி தான். இப்ப பாருங்க, இந்த உலகம் நமக்கு ஒரு நிரந்தரம் இல்லாதது. எப்போ நம்ம மறிப்போம் தெரியாது. ஆகவே பாருங்க, நம்ம சேர்த்து வைக்கிற ஆஸ்தி, அந்தஸ்து, பொண்ணு, பொருள் எல்லாமே ஒரு நாள் என்ன பண்றோம், நமக்கு கிட்ட வராது. நம்ம மறிச்சு போயிட்டோன்னு சொன்னா ஒரு குண்டுமணி தங்கத்தை கூட என்ன பண்ண முடியாது, நம்மளால எடுத்துக்கொண்டு போக முடியாது. நம்ம அணிந்திருக்கிற இந்த ஆடைகள் கூட நம்ம கிட்ட வராது. இப்ப பாருங்க, ஆகவேதான் சொல்றாரு, இந்த உலகம் நமக்கு சொந்தம் அல்ல. நாம பரலோகத்துக்குரியவர்கள். நாம இந்த பூமியில கொஞ்ச நாள் என்ன பண்றோம், வாழ்வதற்கு தேவன் நமக்கு வழி வைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் இந்த பூமியில நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த பரலோகத்துக்கு போயிட்டு எப்படி நம்ம தேவனை மகிமைப்படுத்தணும், எப்படி நம்ம தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம் என்பதை குறித்து ஆண்டவர் என்ன பண்றது, இந்த பூமியில நமக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கார். ஆகவே இருக்கிற நாட்களை நம்ம என்ன பண்ணணும், தேவனுக்கு பிரியமாய் வாழக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஆகவேதான் சொல்றார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நீங்க நிறைய நேரத்துல என்ன பண்றோம், இன்னைக்கு கடவுளை தேடுறதை காட்டிலும் அந்த உலகத்தின் மேல அளவு கடந்த அன்பு. பாருங்க, ஒரு வீடு இருந்தா போதாதுங்க, இன்னொரு வீட்டை வாங்கணுங்க, இன்னொரு இடத்த வாங்கணும்னு சொல்லிட்டு இடமா வாங்கி போட்டிருப்பாங்க. ஒரு சிலர் பாருங்க, நிறைய பேர் பொண்ணு, நிறைய பேர் பாருங்க தங்கத்தை சேர்த்து கொண்டிருப்பாங்க, நிறைய பேர் பாருங்க வாகனங்களை வாங்கி கொண்டிருப்பாங்க, நிறைய பேர் பாருங்க என்னென்னமோ. அதாவது இந்த உலகத்துல வாழ போறது கொஞ்ச நாள் தான், எல்லாமே தெரியும், எதுவுமே நமக்குள்ள வரப்போறது இல்லைன்னு தெரியும். ஆனாலும் இந்த உலகத்துல என்னென்ன காரியங்கள் தேவை அத்தனையே சேர்த்து வைப்பதற்கு நாம் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதை காட்டிலும் நாம் எதற்குரியவர்கள் என்று சொன்னால் பரலோகத்துக்குரியவர்கள். ஒரு நாள் நான் மரித்தால் நான் எங்க போனோம், பரலோக ராஜ்யத்துக்கு போனோம். அந்த ராஜ்யத்துக்கு போனோம்னு சொன்னா எனக்குள்ள என்ன தகுதி இருக்கு? இந்த பூமியில வாழக்கூடிய நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கணும், ஒவ்வொரு நாளும் தேவாலயத்துக்கு போகணும், ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி, தேவனுடைய சுவிசேஷத்தை பிறருக்கு நாம் என்ன பண்ணோம், அறிவிக்கக்கூடியவர்களா இருக்கணும். அதற்காகத்தான் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் சொன்னா, அநேக நேரங்கள்ல இந்த பூமி தான் சொந்தம், இந்த பூமி தான் நம்முடைய, அவ்வளவுதான், இந்த உலகம் தாங்க நமக்கு எல்லாமே சொல்லிட்டு இந்த உலகத்தை பார்த்தே என்ன பண்றோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவேதான் சொன்ன உலகத்தான் அல்லமா. ஆகவே நீங்களும் யாருன்னு சொன்னா உலகத்தார் அல்ல, நான் பரலோகத்துக்குரியவர். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து பாருங்க இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல பாருங்க, அவர் சொல்றாரு, நரிகளுக்கு குழியும் பறவைகளுக்கு கூட இருக்கான், ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்றாரு. அப்ப பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நினைச்சாருன்னு சொன்னா அவர் எவ்வளவு பெரிய பங்களா வீடு கட்டிருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் பொண்ணு பொருள் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கலாம். ஆனால் அவர் எதையுமே சேர்த்து வைக்கலாம். சொல்றாரு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்ப்பதற்கு கூட என்ன இல்ல, இடமில்லை என்று சொல்றார். ஆகவே இந்த பூமியில இந்த உலகத்தை அவர் நேசிக்கவே இல்லை. இப்ப பாருங்க, அதாவது உங்ககிட்ட 2 இருந்துச்சுன்னா, 2 வஸ்து இருந்துச்சுன்னா ஒண்ணு கொடுங்க, கவனிச்சிங்களா? அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, 2 இருந்துச்சுன்னா ஒண்ணு கொடுத்துரு, நீ நிறைய என்ன பண்ண, அதை எடுத்துக்கொள்ளாத. இப்ப பாருங்க, ஆண்டவர் நீங்க ஒரு ஊழியத்துக்கு போறேன்னு சொன்னா நீங்க எதையும் பொண்ணு பொருள் எதுவுமே எடுத்துட்டு போவாதீங்க. இப்போ நீங்க என்ன பண்ணும், வெறும் கையா போங்க. அங்க போனா உங்களுக்கு எல்லா தேவைகளும் என்ன பண்ணும், சந்திக்கப்பட்டுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட பாருங்க, நம்ம நிறைய நேரத்துல இந்த உலகத்தின் மேல ஆசை வைத்துக் கொண்டு நம்ம என்ன பண்றோம், அதை சேர்த்து வைக்கணும், இதை சேர்த்து வைக்கணும், என் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கணும், பொண்ணுக்கு சேர்த்து வைக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு சொல்லிட்டு கடவுளை மறந்து என்ன பண்றோம், ஒவ்வொரு நாளும் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு, இல்ல மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு தேவனை மறந்து வாழக்கூடியவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே அன்பு
தேவ பிள்ளைகளே, நாம் என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நான் தேவனுக்குரிய மகன். ஆகவே நான் அந்த ராஜ்யத்துக்கு போவதற்கு என்னை நான் தகுதியுள்ள பாத்திரமா என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நீங்க என்ன பண்ணணும், ரொம்ப தெளிவா இருக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுலயே நீங்க 14ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னா, நான் உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த உலகம் என்ன பண்ணுமா, நம்மளை பகைக்குமா. பாருங்க, பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். ஏன்னு சொன்னா, நீங்க இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. உலகத்துக்குரியவர்களா இருந்தீங்கன்னு சொன்னா இந்த உலகம் உங்களை என்ன பண்ணிருக்கோம், சிநேகித்திருக்கும். ஆனால் நீங்கள் உலகத்து அல்லாததுனாலதான் இந்த உலகம் உங்களை பகைக்குது. நம்மள பாருங்க, எல்லாருக்கும் பாருங்க, கடவுளை தேடாதவங்களுக்கு எல்லாம் பாருங்க நன்மைகள் ஈஸியா கிடைக்கும், அவங்க தேவைகள்லாம் ஈஸியா சந்திக்கப்பட்டுரும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் எதுவுமே கிடைக்காது. காரணம் என்ன சொன்னா, நம்ம எல்லாமே தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். நம் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களா இருக்கிறதுனால நம்முடைய கண்கள் என்ன பண்ணோம், வானத்துக்கு நேராக ஏறெடுக்கணும். ஆகவேதான் மோசே சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன பண்ணுமா, ஒத்தாசை வரும் என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, தாவீது சொல்றாரு, நான் என்ன பண்றேன், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கவனிச்சிங்களா? அப்ப பாருங்க, தாவீது நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, அவர் தாங்க எனக்கு மேய்ப்பர், அவர் தான் என் தேவைகள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆகவேதான் தாவீது சொல்ற, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இங்க மோசே சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்ப பாருங்க, நம்மளுக்கு ஒரு தேவைன்னு சொன்னா நாம யாரை நோக்கி பார்க்கணும் சொன்னா, ஆண்டவர் நோக்கி பார்க்கணும். அவங்க எல்லாம் இப்படி எல்லாம் பண்றாங்களே, இப்படி எல்லாம் பண்ணி அவங்க எல்லாம் ஜெயிக்கிறாங்களே, ஏன் என்னால ஜெயிக்க முடியாது? அப்படி இல்லை. அவர்கள் அவங்க உலகத்துக்குரிய காரியங்களை செஞ்சாலும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம எதனா ஒரு தப்பு செஞ்சு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வராது. ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உலகத்தான் அல்ல. ஹல்லேலூயா. நம் யார் என்று சொன்னா, நம் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள். ஹல்லேலூயா. இந்த நகரம் நமக்குரியது அல்ல. ஒரு நாள் நாம் மரித்தோம் என்று சொன்னால் எங்க போகணும்னு சொன்னா, பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும். அந்த ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா நாம என்ன பண்ணோம், முதலாவது நம்ம என்ன பண்ணோம், ஆயத்தப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவேதான் பாருங்க, இந்த உலகத்துல நாம் நேசிக்க கூடாது. இந்த உலகத்தை நாம் நேசித்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வருங்க, நிறைய அழிவுக்கு நேரம் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணும், மாறிடும். ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, ஆண்டவர் சொல்ற, லோத்தின் மனைவி அவங்க என்ன பண்றாங்க, பின்னிட்டு பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த லோத்தின் மனைவியோ இந்த உலகத்தின் மேல ஆசை வைத்ததுனால, ஐயோ என் வீடு போச்சே, என் பொண்ணு பொருள் எல்லாம் போதேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, பின்னிட்டு பார்த்தாங்க. பாருங்க, உப்பு தூணா மாறிட்டாங்க. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, காரணம் என்ன, அவர்கள் உலகத்தின் மேல ஆசை வைத்ததுனால இந்த உலகம் அவர்களுக்கு என்ன கொண்டு வந்துச்சுன்னு சொன்னா, அழிவை கொண்டு வந்தது. ஆகவே தேவ பிள்ளைகளே, நாம கூட இந்த உலகத்தை நேசிப்போம் என்று சொன்னால் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையிலும் அழிவு வரும். இந்த உலகத்துக்கு பின்னாடி ஓடி ஓடி என்னங்க பிரயோஜனம்? கடைசியில எனக்கு என்ன வியாதி தான் மிஞ்சிச்சு, கடைசியில எல்லாரும் என்னை வெறுத்து ஒதுக்குறாங்கங்க, நான் இன்னைக்கு தனிமரமா காணப்படுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்பிக் கொண்டிருப்பாங்க. ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கூட இந்த உலகத்தை நீங்கள் நேசிப்பீர்கள் என்று சொன்னால் இந்த உலகம் ஒரு நாள் நமக்கு ஒரு அழிவை கொண்டு வந்துவிடும். அன்றைக்கு பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, எரிகோ பட்டணத்தை என்ன பண்றாரு, 7 தடவை சுற்றி வந்து அந்த பட்டணத்தை நீங்க மேற்கொள்வீங்க, அதுல இருந்து எந்த ஒரு சாபத்திடான பொருட்கள் என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிடுவாரு. இப்போ பாருங்க, எல்லாரும் என்ன பண்றாங்க, இந்த எல்லா எரிகோ பட்டணத்து எல்லாம் இடிஞ்சு விழுந்துச்சு. அதுல இருந்து என்ன பண்ணல, யாரும் ஆண்டோடைய வார்த்தைக்கு எல்லாருமே செவி கொடுத்தாங்க. ஆனால் ஒருவன் மாத்திரம் என்ன பண்றான்னா, ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடிக்கு அதிலே சாபத்தீடான பொருட்கள் என்ன பண்ணிட்டாரு, பொண்ணு பொருள் ஆடு மாடு என்ன பண்ண எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு இருக்கிறாரு. இப்ப பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, சாபத்தீடானதுல ஒன்றையும் நீ என்ன பண்ணாத, எடுக்காதன்னு சொன்னாரு. ஆனால் இந்த ஆகானம் என்ன பண்ணாருன்னா, சாபத்தீடான பொருட்கள் என்ன பண்ணிட்டாரு, எடுத்து வச்சு கொண்டாரு. அதனால பாருங்க, ஆயி பட்டணம் பாருங்க, 3000 பேர் போனாலே அந்த பட்டணத்தை என்ன பண்ணலாம், ஈஸியா என்ன பண்ணலாம், மேற்கொள்ளலாம்னு சொல்லிட்டு வேவு பார்த்துட்டு வந்தவங்க சொல்றாங்க. ஆனா பாருங்க, இவங்க போறாங்க, அதுல 36 பேர் என்ன பண்ணிட்டாங்க, வெட்டுண்டவர்களாய் காணப்படுறாங்க. உடனே பாருங்க, யோசுவா அதை கேள்விப்பட்ட மாத்திரத்துல என்ன பண்றாரு, இதை கேள்விப்பட்ட மாத்திரத்துல என்ன பண்றாருன்னு சொன்னா, உடனே ஒரே படுத்து என்ன பண்றாரு, அழ ஆரம்பிச்சுட்டாரு.
ஐயோ இந்த சின்ன பட்டணத்தை என்ன பண்ண எங்களால மேற்கொள்ள முடியலையே, நாங்க என்ன பாவம் செஞ்சுட்டோம்னு சொல்லும் பொழுதுதான் அப்பதான் ஆண்டவர் சொல்வாரு, அதுல ஆகான் என்பவன் என்ன பண்ணிட்டான், சாபத்தீடான பொருட்கள் என்ன பண்றான், எடுத்து வைத்து கொண்டிருக்கிறான். இப்ப பாருங்க, ஆகான் மாத்திரம் மறிச்சு போலங்க, அவனோடு கூட அவன் குமாரரையும் அவனுடைய குமார்த்திகளையும் மனைவி பாருங்க எல்லாரையும் நிக்க வச்சு என்ன பண்றாங்க, கல்லெறிந்து கொள்றாங்க. அல்லேலூயா. இதற்கு காரணம் என்ன? உலகத்தின் மேல ஒரு மனுஷன் ஆசை வைத்தான் என்று சொன்னால் அவனுக்கு என்ன உண்டாகும்னு சொன்னா அழிவுதாங்க வரும். அல்லேலூயா. ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவன் நமக்கு என்ன சொல்றாரோ, தேவன் நமக்கு இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல எதை நமக்கு கற்றுக் கொடுத்தாரோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆகவே இந்த உலகம் நமக்கு நிலையானது கிடையாது. நாம் பரலோகத்துக்குரியவர்கள். ஒரு நாள் நாம் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ணோம், பிரவேசிக்கணும். அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம கடந்து போனோம். அந்த ராஜ்யத்துக்கு போனோம்னு சொன்னா அவருக்கு எது பிரியமோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அவர் எதை நமக்கு கற்றுக் கொடுத்தாரோ அதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, லோத்தின் மனைவிக்கு சொல்றாங்க, பின்னிட்டு பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்க. பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாயமாயிட்டு இந்த உலகத்தை நேசித்ததுனால அழிஞ்சு போயிட்டாங்க. இந்த பக்கம் பாருங்க, ஆகான் மாத்திரம் செத்து போலங்க, அவனோட கூட அவன் குமாரத்திகள், அவனுடைய குமாரர்கள், மனைவி எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, ஆடு மாடு மொத்தத்தையும் நிக்க வச்சு என்ன பண்ணுங்க, கல்லெறிந்து கொண்டு கற்குவியலா மாற்றப்பட்டாங்க. இன்றைக்கு அநேகருக்கு அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொன்னா, இது மாதிரி தப்பு பண்ணவங்க இப்படிதான் இருப்பாங்கன்ற மாதிரி மாறி போயிடுச்சு. உலகத்தை நேசித்தால் அவங்களுக்கு முடிவு இதுதான் நடக்கும் என்பது. இப்ப பாருங்க, இந்த உலகத்தை நாம் நேசிக்காதபடிக்கு நாம் தேவனை நேசிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் இயேசு உலகத்தான் அல்ல, அவர் பரலோகத்துக்குரியவர். ஹல்லேலூயா. ஆகவே அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அந்த ராஜ்யத்துக்கு போகக்கூடியவர்களா இருக்கிறோம். ஆகவே நாம் என்ன பண்ணோம், இந்த உலகத்தை நேசிக்காதபடிக்கு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை நேசிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஆகவேதான் சொல்ற, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன? இப்ப பாருங்க, இந்த உலகம் முழுவதையும் நீங்க என்ன பண்ணலாம், ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் உங்க ஜீவனை நீங்க இழந்துட்டீங்கன்னு சொன்ன ஒரு பிரயோஜனமும் இருக்காதே. இப்ப பாருங்க, இன்னைக்கு படுத்த படுக்கையாயிட்டு இந்த உலகம் எல்லாம் உங்க பாருங்க, ஆஸ்தி அந்தஸ்து பொண்ணு பொருள் எல்லாமே இருக்கு, எல்லாம் சாப்பிடக்கூடிய எல்லா பொருட்களும் எல்லாம் இருந்தும் உங்க சரீரத்துல பலவீனம் இருந்துச்சுன்னு சொல்லுங்க, அந்த பொருட்கள் வேஸ்டா போயிடும். இப்ப பாருங்க, நமக்கு தேவன் நமக்கு நல்ல ஜீவனை, சுகத்தை, பலத்தை கொடுத்திருக்கிற நாட்கள் என்ன பண்ணணும், நம்ம தேவனுக்கு பிரியமாய் வாழக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் நான் என்ன பண்றேன், குப்பையும் நஷ்டமா எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. இந்த உலகம் எனக்கு பெருசு இல்லைங்க, நான் தேவனை அறிகிற அறிவினாலே எல்லாவற்றையும் நான் என்ன பண்றேன், குப்பையும் நஷ்டமா என்றேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த நாள்ல கூட நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியங்கள் நடந்தாலும் நம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகம் நமக்கு சொந்தமானதல்ல, நம்ம பரலோக ராஜ்ய வாசிகள். ஹல்லேலூயா. அந்த பரலோகத்துக்கு நாம் கடந்து போகணும். ஒரு நாள் என்ன பண்ணணும், நம்ம இங்க கண்ணை மூடினா அந்த ராஜ்யத்துக்குள்ள கடந்து போகக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அதற்கு நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் தகுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பணியை செய்யக்கூடியவர்களா இருக்க வேண்டும். தேவனுக்கு எது பிரியமோ அதை என்ன பண்ணோம், ஆராய்ந்து பார்த்து ஒவ்வொன்றையும் நம்ம என்ன பண்ணோம், செய்யக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார். ஆகவே அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்த வல்லவரா இருக்கிறார். ஆகவே அந்த ஆவியானவரை உங்களுக்குள்ள வைத்துக் கொண்டு, ஆவியானவரே எனக்குள்ள கிரியை செய்யுங்க, நான் என்ன செய்யணும், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நீங்க கேட்டு செய்வீங்கன்னு சொன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் உலகத்தார் அல்ல. நீங்கள் யார் என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள். ஆகவே தேவன் எப்படி இந்த பூமியில எதன் மேலேயும் ஆசைப்படாமல் எப்படி பிதாவுக்கு பிரியமாய் வாழ்ந்தாரோ, நாமளும் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து இந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க ஆயத்தப்படக்கூடியவர்களா இருக்க வேண்டும். நாம் யாவரும் இணைந்து ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல என்று சொல்லியிருக்கிறேன் தகப்பனே. இந்த நாள்ல கூட ராஜா, யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா இந்த உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் உணர்வுள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவரே. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொன்னது போல தகப்பனே, அப்பா தேவனுடைய சமூகத்தை ஆண்டவரே அப்பா போதும் என்கிற மனதுடனே வாழ பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வீராக. உங்க தயவுள்ள கரம் இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆவியானவர் தொடர்ந்து ஆளுகை செய்யும் வழிநடத்தும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.